அடுத்த செய்தியாக சென்னை மாநகராட்சி பொதுத்துறை ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2-3 தேதியிலிருந்து 30-3-2025 ரமதான் கடைபிடிக்கப்படுகிறது இஸ்லாமியர்களால். அப்போது அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை மாநகராட்சி அதில் பணிபுரியக்கூடிய இஸ்லாமியர்கள், ரெண்டாவது அந்த ரமதான் நோன்பு வைக்கக்கூடியவர்கள் 1 மணி நேரம் முன்பாக ஆஃபீஸ் ஹவர்ஸ் என்ன எண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கோ அதை விட 1 ஹவருக்கு முன்னாடியே அவங்க வந்து போயிடலாம். மத்தியானம் பிரேக் எடுக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திட்டு முன்னாடியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சுற்றறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஆச்சரியம் இல்லை. இப்பொழுது வந்து காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய போட்டி. எதுலன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி, குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வந்து அப்படியே அலேக்கா அழுவதற்கு உன்னால் என்னென்னலாம் செய்ய முடியுதோ நீ செய், உன்னை தாண்டி நான் செய்வேன் அப்படிங்கிறது 2 பேருக்கும் போட்டி. நம்ம ஏற்கனவே இதே செய்திகள் சிந்தனைகளில் பார்த்துருக்கோம். தெலுங்கானாவில் இதே போன்ற ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்க. அது அவங்க மறுக்கவும் இல்லை. இப்பொழுது எங்களுடைய டேர்ம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் குறிப்பாக ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், இங்கே வந்து பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அது வந்து பேருக்கு பொதுப்பணித்துறைன்னு இருப்பாங்க, அதில் வந்து எல்லா லெவலில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கும் இது அப்ளிகபிளாக தான் இருக்கும். மொத்த துறை எல்லாம் அந்த இதுலன்னு. இப்போ நம்ம இதை பேசிக்கும் பொழுதே கமெண்ட்டில் பல பேர் போகிறோம், உனக்கு என்னடா வயிற்று எரியுதாடா இல்லை, அதான் அதை பற்றி தான் கேட்க வரேன். மத நல்லிணக்கம் காணுகின்ற இந்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, ஆமாம் அவங்க நோன்பு இருக்கிறாங்க, அவங்களுக்கு 1 மணி நேரம் அந்த அனுமதி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், தப்பு இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு எப்படி நீங்கள் குடிப்பீங்களோ அதே போல் நீங்கள் இந்து விழாக்கள், இப்போ அமாவாசை வருது, தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது முன்னோர்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு ராமர் கடவுள் இல்லை, வடநாட்டு கடவுள் கணபதி எங்களுக்கு கடவுள் இல்லை, இப்படியெல்லாம் உருட்டாங்க. சிறு தெய்வம், குரு தெய்வம், கிராம தெய்வம், மூத்தோர் வழிபாடு, இப்படியெல்லாம் பேசுவாங்க. இப்போ மூத்தோரை வந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கறது தான் அமாவாசை. இப்போ அமாவாசைக்கு ஆஃப் டே நான் வீட்டிலலாம் எல்லாம் முடிச்சுட்டு திதியெல்லாம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் வருவேன், எனக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் தான் போனோம், அது லீவாக கூட கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்துக்கள் யாராவது இதே போல் ஒரு கோரிக்கை வைத்தால் இதை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுமா? அது மட்டும் இல்லை, கரடைய நோன்பு, நிறைய நோன்பு. இப்போ நீங்கள் இவங்களுக்கு 1 மாதத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, நமக்கு விழாக்கள் நிறையா இருக்குது, இது மாதிரி எனக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களா? ஆடி மாதம் கூழ் ஊற்றணும் அப்படின்னு எனக்கு அதை வந்து நான் கடமையாக நினைக்கிறேன், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு நான் கூழ் வாத்தி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி 2 hours 3 hours பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு அவர்கள் கேட்க ஆரம்பித்தா. அதாவது இந்து கேட்க மாட்டான், ஒன்று இந்து கேட்க மாட்டாங்கிறது ஒரு பக்கம், இப்போ இவனுக்கு செய்யலைன்னா ஓட்டு போட மாட்டான், 2க்கும் இது. இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் இந்துக்களை ஈஸியாக இவர்கள் ஏமாற்றி விடலாம். ஏன்னா இப்போது வரை வாய் கூசாமல் சேகர் பாபு அவர்கள் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இது ஆன்மீக புரட்சி அரசு அப்படிங்கிறாரு. ஆனால் கோயிலுக்கு வரவங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா சிறப்பு கட்டணம்லாம் வசூல் பண்ணுறாங்க. அப்படி இல்லையேன்னு கூச்சாமல் இல்லாமல் போய் சொல்கிறாங்க. கோயில் நிதி எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, அது அப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் மத நல்லிணக்கத்துக்காக தமிழக அரசு சார்பாக நோன்பு கஞ்சிக்கு அரிசி வந்து மெட்ரிக் டன், ஏகப்பட்ட மெட்ரிக் டன்னில் கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாமியர்களில் ஒரு இது இருக்குது, ஈவன் ஹஜ்ஜுக்கு கூட எந்த ஒரு கடன்பட்டெல்லாம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு. இப்போ நீங்கள் தீக்கா மேடையெல்லாம் அந்த காலத்தில் கேட்டிருக்கீங்களான்னு தெரில, இவன் ஐயப்பன் கோயிலுக்கு போவான்டா, எப்படி போவான்னு நினைக்கிறேன், ஊரில் இருக்கிறவன்ட்ட கடன் வாங்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போவான் புண்ணியம் வரணும்னு, கடைசியில் கடன் கொடுத்தவனை நாயா பேய அலையோட அவனுக்கு நாமம் போட்டு விடுவான், இப்படிங்கலாம் தீக்கா மேடையில் பேசி நான் கேட்டிருக்கேன். இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறவங்களும் அது மாதிரி யார்ட்டையும் கடன்லாம் வாங்காமல் தங்களுடைய சொந்த உழைப்பில் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு புனித கடமையாக சொல்லியிருக்குன்னு. ஆனால் நீ என்ன பண்ணுற, அரசு மானியம் எப்பொழுது கொடுப்பாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணிட்டு தானே நீ போகிற. டிஃபால்ட்டு யார் போனாலும் நீங்கள் வந்து இது செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மானியம் ஹஜ்ஜு கமிட்டிலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க. இது போல் இப்போ நீங்கள் மெட்ரிக் டன் இதில் கொடுக்குறாங்க, இது வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்களா? ஆனாலும் அவங்க கேட்கலை அப்படின்னா கூட, அதாவது இந்துக்கள் கேட்டால் கூட கிடைக்காது, அவர்கள் சினுங்கினால் போதும். இந்த அலர்ஜி சொல்லுவாங்களே, நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஒரு தும்மல் வரும், அதுதான் அலர்ஜி, ஏதோ உடம்புல சரியில்லை அப்படின்னு. அது மாதிரி அவங்க லைட்டாக சினுங்கினா போதும், ஐயோ அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு ஓடி வந்து இந்த திராவிட அதில் வந்து வித்தியாசம் கிடையாது. அதிமுகவும் அப்படித்தான், திமுகவும் அப்படித்தான்.
அப்படித்தான் இந்த அரசு செயல்படுகிறது. இது கான்ஸ்டியூஷனுக்கு மிக எதிரானது. ஏற்கனவே நம்ம இதே ஸ்ரீ டிவியில் பேசியிருக்கிறோம். நாகப்பட்டினத்தில் ஒரு 3-4 கிராமங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இந்துக்கள் தான் பெரும்பான்மை இருக்காங்க, ஆனால் சம்ச்சுவஸ் அமௌண்ட் இஸ்லாமியர்களும் இருக்காங்க. ஸ்கூல் ஆஃப் டே தான் அப்படின்னு இருந்தது. ஆஃப் டே எப்படி இருந்தால் எங்கள் பிள்ளைங்க எப்படி படிக்கும் அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் பெற்றோர்கள் போய் கேட்கும் பொழுது, இல்லை நாங்கள் அப்படி தான் அப்படியே விட்டாகணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சிஇஓ சொல்கிறாரு. சிஇஓட்ட என்னங்க எப்படி அப்படின்னா, நீங்கள் ஜமாத்துக்கிட்ட போய் கேளுங்க. இப்படி சிஇஓ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போய் கேளுங்க, பள்ளிக்கல்வித்துறை செயலரை போய் கேளுங்க அப்படின்லாம் சொல்ல, ஜமாத்தை போய் கேளுங்க அப்படின்னா அந்த மக்கள் அதுலேயும் அசரலை, ஜமாத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க. அதில் ஒரு ஜமாத்து எங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, ஃபுல் டைம் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய மாணவர்கள் நோன்பு நேரத்தில் போயிடுவாங்க, மற்றபடி ஃபுல்லாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஜமாத் குறிப்பிட்ட ஜமாத் என்ஓசி கொடுத்ததுன்னு பாக்கி இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள்லாம் அவர் மீது புரண்டுனாங்க அப்படின்னு நம்ம இதே செய்திகள் சிந்தனைகளில் பேசியிருக்கிறோம். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இது புதுசு இல்லை. இவர்கள் இஸ்லாமியர்களுக்காக எதையும் செய்ய தயாராக ஆகிவிட்டார்கள். அதனால தான் பயங்கரவாதி 54 பேர் கொலைக்கு காரணமானவர்களை முன்விடுதலை செய்ய வேண்டும் என்று 2 அரசியல் கட்சிகளும் அதிமுகவும் திமுகவும் சட்டசபையில் தீர்மானமே கொண்டு வர அளவுக்கு இவங்க செயல்பாடுகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஆகவே இது அவங்களுக்கு ஜுஜிபி, குண்டு வச்சவனே வெளியில் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு இந்த ரம்ஜான் மாதத்தில் இதை நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா நாங்கள்லாம் அப்போவே அப்படி, இதெல்லாம் என்ன எங்களுக்கு ஜுஜிபி அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. இந்த திராவிட மாடல் இந்து விரோத இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி. இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் அவங்க மண்டி போட்டு ஜபித்ததுனால தான் இந்த ஆட்சி வந்ததுன்னு அப்பாவு போன்றவர்கள் சொல்லி, ஆம் இது உங்களுக்கான ஆட்சி தானே இந்த முதல்வர் உள்பட சொல்லிக்கொள்ளக்கூடியதை தான் பார்க்குறோம். என்றைக்குமே இவங்க இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்ததாக அவங்க சரித்திரமே கிடையாது. ஆகவே இது இந்து விரோத ஆட்சி அப்படிங்கிறத மீண்டும் நம்ம சொல்கிறதுக்கு இது ஊர்ஜிதப்படுத்துவது தான் இந்த செய்தி.